வணக்கம். நான் கிருஷ்ணமூர்த்தி. தமிழ்நாட்டில குங்ஃபூ கலை அப்படின்ற அந்த ஒரு கலையை நிறைய பேர் அந்த அந்த குங்ஃபூ கலையை கற்றுக்கிறதுக்காக நிறைய பேர் கிளாஸுக்கு போயிருப்பீங்க. இல்லை சில பேர் வந்து தொடர்ந்து குங்ஃபூ கற்றுக்க முடியாமல் டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ வேலையின் காரணமாக இல்லை தனிப்பட்ட காரணங்களால் நீங்கள் கிளாஸ் கூட போகாமல் இருப்பீங்க. அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஃபாலோ பண்ணி அப்படின்னா குங்ஃபூவில் இருக்கக்கூடிய அடிப்படை பயிற்சி முறைகளில் அடிப்படை ட்ரைனிங்கில் ஸ்டெப்ஸ், அதாவது ஒன் ஃபார்வேர்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டெப்ஸ், அந்த ஸ்டெப்ஸை பற்றி நான் சில விஷயங்கள் சொல்கிறேன். நம்ம ஜனங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஸ்டெப்பு பண்ணுறோம் இல்லையா, ஒரு ஸ்டெப்புன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஸ்டெப்ஸுக்கு பேர் வந்து ஃபார்வேர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார்வேர்டு ப்ளஸ் வந்து கும்பு ஸ்டான்ஸ் அப்படின்றது, இந்த ஸ்டான்ஸோட பேர் தான் கும்பு ஸ்டான்ஸ். பாருங்கள், இந்த ஸ்டான்ஸ் குங்ஃபூவில் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு ஃபார்வேர்டு. நம்ம குங்ஃபூவில் ஒரு விஷயத்தை கற்றுக்கணுன்னு ஆரம்பிக்கும்போது முதல் அடிப்படை பயிற்சியாக கற்றுக்கக்கூடிய விஷயம் தான் இந்த குங்ஃபூ ஃபார்வேர்டு. ஃபார்வேர்டு அப்படின்றது எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நாங் ஸ்ட்ராங் பாஸ், லெக்கை டச் பண்ணி பேக் சைடில் போட்டு நிற்கணும், ஃப்ரண்ட் ஃபார்வேர்டு. ஸோ தான் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் ஃபார்வேர்டுன்னு சொல்லுவோம். ஸோ ஃபார்வேர்டு அப்படின்னால ஒரு கால் வந்து ஃப்ரண்ட் லெக் வந்து முட்டி வந்து ஃபுல்லாக டவுன் பண்ணி ஒரு ஸ்டூல் மாதிரி சேர் மாதிரி இருக்கணும். செகண்ட் லெக் ஃபார்வேர்டு வந்து ஃபுல்லாக நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கணும். இந்த இடத்துல ஒரு ஆள் நின்னா கூட தாங்குற அளவுக்கு நம்ம வந்து பேலன்ஸ் கொடுக்கணும். இதில் என்ன மிஸ்டேக் பண்ணக்கூடாது அப்படின்னா, இந்த லெக்கு வந்து இப்படி வெளியே போன மாதிரி நிற்கக்கூடாது. இப்படி போச்சு அப்படின்னா இந்த ஃபார்வேர்டு ஸ்டான்ஸோட பேலன்ஸ் வந்து மிஸ் ஆகுது. ஸோ அதனால் எப்போவுமே ஃபார்வேர்டு இந்த முன்னாடி கால் எப்படி நேராக பார்த்துருக்கோம் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி பேக் லெக் ஃபார்வேர்டு நேராக நிற்கணும். ஸோ குங்ஃபூவில் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸ் ஃபார்வேர்டு இதுதான். இதை வந்து அப்படியே ஸ்டான்ஸில் நின்று பழகும்போது நமக்கு வந்து நீஸ்க்கு, இந்த மணிக்கட்டு ஸ்டாண்டு பாருங்கள், இதுக்கெல்லாம் நல்லா ஸ்ட்ரெச்சிங் கிடைக்கும். தைஸ்க்கும் நல்லா வந்து ஸ்ட்ரெச்சிங் கிடைக்கும். ஸோ இதை ஃபார்வேர்டில் நல்லா இப்படி ஒரு 10 டைம்ஸ் ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு திரும்ப சேஞ்ச் பண்ணி இப்போ இந்த ரைட் சைடும் சேஞ்ச் பண்ணும். ஸோ ரெகுலராக அதை பண்ணிகிட்டே இருந்தோம்னா நமக்கு அந்த குங்ஃபூவில் பண்ணக்கூடியதை ஃபஸ்ட் ஃபார்வேர்டு வந்து கிளியர் ஆகுது. இப்போது இந்த ஃபார்வேர்டில் ஃபஸ்ட்டு பிங்பூ ஸ்டான்ஸ் நின்றுக்கணும், ரிலாக்ஸ் ஸ்டான்ஸு, நெக்ஸ்ட் வந்து ஃபார்வேர்டு ஸ்டான்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு இதை நம்ம எப்படி கற்றுக்கிறது அப்படின்னு தோணும் இல்லையா. இப்போ இந்த குங்ஃபூ ஃபார்வேர்டு நம்ம எப்படி பழகணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நேரம் நில்லுங்க. இந்த ஸ்டான்ஸோட பேர் வந்து பிங்பூலேருந்து கையை ஃபுல் பேக், இந்த ஹேண்ட்ஸை ஒரு ஃபுல் பேலன்ஸ் பண்ணி ரைட் லெக்கை டவுன் பண்ணணும். ஓகே, ஆனால் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ஸ்டான்ஸை கொஞ்சம் சிட்டிங் பொசிஷனில் இருந்துக்கணும். சிட்டிங் பொசிஷனில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். டு ஃபார்வேர்டு, இது செகண்ட் ஃபார்வேர்டு, இதை தேர்ட் ஃபார்வேர்டு, ஃபோர்த், திரும்பவும் ஸ்டாண்டிங். ஓகே, இதை வந்து உங்களுக்கு இடமே இல்லைன்னா கூட நீங்கள் நின்ன இடத்துல இதை பயிற்சி எடுத்துக்க முடியும். எப்படின்னா இது பாருங்களேன், இப்போ இது ஒரு 10 அடி தான் இருக்குன்னு வச்சுங்களேன். ஃபஸ்ட்டு ஸ்டாண்ட்ஸு, ஃபஸ்ட் 1 2 and 3, இப்போ திரும்பவும் பேக்கு, திரும்ப நார்மல் ஸ்டாண்ட். ஸோ இதான் குங்ஃபூவில் பண்ணக்கூடிய ஃபார்வேர்டு அப்படின்றது குங்ஃபூவில் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டாண்ட். நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணும்போது பண்ணக்கூடிய தவறு என்னென்னா, பாருங்கள் இதில் பண்ணுறேன், இவ்வளோ தான் பண்ணுவாங்க. பட் இப்படி பண்ணக்கூடாது. இது வந்து குங்ஃபூ கிடையாது. உண்மையை சொன்னால் சாலிட் குங்ஃபூ வந்து ஃபுல் பர்ஃபெக்ஷன். 1 2 ஸ்டாண்ட்ஸ், இது வந்து ஃபுல் பவர். இதான் வந்து ஃபார்வேர்டு. குங்ஃபூவில் நமக்கெல்லாம் தெரிஞ்சதுதான். குங்ஃபூவில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன அப்படின்னு கேட்டால், இதை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாகவே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். லைக் 1 லைக் 2. ஓகே, பாருங்கள், ஸ்டெப்ஸ் 1 2 3. இது வந்து நேரடியாக பயிற்சி பண்ணணும். இதை நான் முழுசாக நான் பயிற்சி பண்ணி படுறேன். இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் 1 ஃபார்வேர்டு, செகண்ட் ஃபார்வேர்டு. ஸோ இந்த ஸ்டெப்ஸை சேஞ்ச் பண்ணும்போது பாடி ஸ்டாண்டிங் பண்ணி இப்போ டவுன் பண்ணவே கூடாது. அது வந்து மிஸ்டேக்கு. ஃபுல்லாக முழங்கால் வந்து நிமிராமையே இப்போ இந்த ஸ்டாண்ட்ஸ்லேயே சேஞ்ச் பண்ணணும். ஸோ இது இப்படி பண்ணும்போது நமக்கு வந்து நீஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகும், ஃபார்வேர்டும் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து குங்ஃபூ ஸ்டான்ஸ். இது செகண்ட் ஸ்டான்ஸ் மாபு. இந்த ஸ்டான்ஸ் பற்றி இன்னும் நிறைய விளக்கம் சொல்கிறேன். தொடர்ந்து என்னோடய வீடியோ பாருங்கள். குங்ஃபூவில் முதல்ல பண்ணக்கூடிய ஸ்டெப்ஸ் ஃபார்வேர்டு ஸ்டான்ஸ். இதை வந்து ஸ்டான்ஸை நின்று பழகலாம், ஃபார்வேர்டில் மூவ் பண்ணி பழகலாம். ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. புதுசாக குங்ஃபூ கற்றுக்கணும்னு விருப்பப்படுறவங்க முதல் ஸ்டெப்ஸை இதை ஃபாலோ பண்ணுங்கள். நேராக நின்றுக்குங்க, கையை அப்படி ஃபுல் பேக் பண்ணிக்கங்க, லெஃப்ட் லெக் எடுத்து ஃப்ரண்டில் மூவ் பண்ணி நேராக வச்சுக்கங்க. பாடி நேராக இருக்கணும், ஹெட்டும் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், ஐஸும் நேராக இருக்கணும். ஸோ ஸ்ட்ரைட் 1
ஓகே. ஒவ்வொரு ஃபார்வேர்டு பண்ணும்போது தலையை இப்படி குனிஞ்ச மாதிரி பண்ணக்கூடாது, உள்ள பாடியை ஸ்ட்ரைட்டாக வச்சு. இன்னொன்று, நம்ம நேரடியாக பார்வையில் போகும்போது நம்ம ஜஸ்ட்டு வந்து நேராக தான் இருக்கணும், இது சைடாக வச்சுட்டு பண்ணக்கூடாது. ஓகே, ஃபுல் ஸ்ட்ரைட் ஃபோக்கஸ். 1 2 3 4. இது ஸ்டான்ஸ் மாபு. இது 2வது ஸ்டான்ஸ். இதை பற்றி விளக்கத்தை அடுத்த வீடியோவில் போடுறேன். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.